கற்பார கருப்பசாமி மயில் வாகனத்தில் வந்த முருகா, விநாயகப் பெருமானே, வேலவனே, என் குருநாதரே, பாண்டு சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி கருப்பசாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுத்து வாக்கு கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணுப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு, சென்னை மாநகர் இன்பமே வீசாதோ இனிமேலே. சுருட்டி சுருட்டி அடிக்கான் அந்த பாட்டை, சுருட்டி ராகம். இன்னொரு தடவை கும்பிட்டுவா, கண்ணாண்டியை கலத்தி தூர ஏறி. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 6 மாத காலங்கள் உன் தொழிலும் சரியில்லை, உன் உடல்நிலையும் சரியில்லை, தீராத கடனும் மனவேதனையும் வச்சிருக்கிறேன். இப்போதைக்கு உடன் இருக்கக்கூடிய உறவினர்களுக்குள்ளேயும் வீட்டுக்குள்ளேயும் மனக்கசப்பும் வேதனையும் தாண்டி நிற்கி பிரிவான நிலைகளில் அனாதை ஆயிடுவோமுங்கிற பயம் உன் உள்ளத்தில் ஓடுது. உண்மையா இல்லையா? அதனால் கருப்பசாமி, என் உடலையும் நல்லாக்கணும், என் மனத்தில் கொஞ்சம் தவறுகள் இருக்குது, அதையும் திருத்தி என்னை வெற்றியாக்கணும்னு கேட்குறேன். கால் வந்துட்டு வா. வேறு என்னப்பா வேணும்? கடனை தீர்த்து தரோம்னு சொல்லிட்டேன். இந்தா, இன்னையிலிருந்து விருத்தியாகும், வெற்றியாகும். குடிக்க மாட்டோம்னு ஒரு வார்த்தையை சொல்லதுக்கு உனக்கு முடியுமா? முடியும், ஆனால் நிறுத்த முடியாது. குடிக்க மாட்டோம்னு சொல்லுவேன், ஆனால் நான் குடிப்பேன். என்னடா தம்பி, குடிக்காட்டால் கை கால் நடுங்கும்ல உனக்கு? அப்படி சரியாக குடிக்கலாம்னு நினைக்கிறியா? எருமை மாடு, எருமை மாடு. சரி, இந்தா, இனிமேல் குடிக்காத, நல்லா கடத்தை தீர்த்து தரேன், கடையை நடத்து சொல்லிட்டேன். எல்லாமே பிரிவு நிலை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஏன் கவலைப்படுறேன்? இந்த அப்படி 3 முறை என்னைய பார்க்க வாடா, ஜெயிச்சு வா மாடே போ. அதே சென்னை மாநகர் மகள் பொம்பளை பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாருப்பா? வாமா. என்னம்மா பொம்பளை பிள்ளை எங்கம்மா இருக்கா? நில்லு, முதல்ல நில்லுமா. என்ன செய்யணும் அவளுக்கு? கால் வந்துட்டு வா. பார்த்தாலும் பார்த்திருப்பேன். இன்னொரு தரம், 3 தரம் கால் விடு. வரலாம். உன் பிள்ளை எல்லாமே மெசேஜ் டைப் பண்ணி வச்சுருக்கான். உட்கார். எந்த நேரம் வேணாலும் நீ தூங்குகிற நேரம் வீட்டை விட்டு வெளியேறலாம். நீ தேடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லா எவிடன்ஸும் கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு மெசேஜ்லாம் கரெக்டாக வச்சுருக்கான். புரியுதா? அதனால் உன்னை விட்டு பிரிந்து போகிறதுக்கு தயாராக இருக்கிறாள். தன் துணையை தேடி தெளிவான எண்ணங்களோடு உட்கார்ந்திருக்கிறாள். கூடிய நட்போடு இருக்கிறாள். புரிந்து கொள்ள வேண்டும். நீ கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு சொல்லாதே யாரும் கேட்டால். உட்கார். உன் மகளை மனத்தை திருத்தி தரணுமா? இந்தா, பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னை வந்து பாரு, திருத்தி தரேன் போ. வெற்றி உண்டு. கருப்பசாமிக்கு அதே மாதிரி சென்னை மாநகரில் என் பொம்பளை பிள்ளைய மனப்பக்குவம் அடைந்து என்கிட்ட கொண்டு சேர்க்கணும்னு கேட்டு வந்தவங்க தலைவன் தலைவி. கால் வந்துட்டு உள்ளதை சொல்வேன், சொன்னதை செய்வேன், வேறொன்றும் தெரியாது. ஒரு காலம் இன்னும் ஒரு முறை கால் விடலாம், மனசு அமைதிப்படலை. இன்னும் ஒரு முறை கால் விடலாம். மனைக்கு போனேன். உன் பிள்ளையினுடைய மனம் ஆழ் மனதுக்குள்ள தேவையில்லாத ஒரு பதிவு உருவாகிருக்கு. சூட்சமாக சொல்லுறேன், உடச்சி சொல்லலை. அந்த பதிவை அழித்து உங்கள் பக்கத்தில் மனதை திருத்தி பாசத்தோடு உங்கள்கிட்ட சேர்த்து வச்சா போதுங்களா? கால் வந்துட்டு வாங்க. பள்ளிக்கு செல்வேன், பாடங்கள் தெரியும், வேறொன்றும் புரியாது. கொஞ்ச நேரம் என்னை நினச்சி கண்ண முடி உட்காருங்கப்பா. இந்தா
அவன் மனது பழைய உறவை மறக்கும், உங்களோடு இருக்கும். தெரியாது காக்கிறேன், வெற்றி உண்டு. தாடா ஐபிஎஸ் ஆயிரு, வெற்றி உண்டு. சாப்பிட்டு போங்க, அரைகுறையாக போயிடக்கூடாது. கர்மசாமிக்கு கர்மசாமி என் மகனுக்கு தொழிலும் வாழ்க்கையும் அமைச்சு தரணும்னு கேட்டு வந்தவங்க. பையனுக்கு யார்? நீ இல்லைம்மா, உன் பையன் எத்தனை படிச்சிருக்கான்? படிச்சிருக்கானா? என்ன படிச்சிருக்கான்? வர சொல்லு. காலில் வந்துட்டு வரலாம். இன்னும் 2 தரம். வரலாம். ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் காத்தாளை. உன் பேர் என்னடா தம்பி? சரி, நல்லா இருக்கு. உன் பேர்? இவன் யாரு? உங்கள் அம்மா உன்னை பற்றி சதா காலகட்டமும் கவலைப்பட்டு மனவர்த்தாடுதான். ஏன் எனக்கு என்ன வாழ தெரியாத, எதுக்கு எங்கள் அம்மா இப்படியெல்லாம் தேவையில்லாமல் கவலைப்படுறா? கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், அது உண்மை. அதுக்காக கண்ட இடமெல்லாம் போய் எதுக்கு அலையணும்? நம்மாட்டு ஒழுங்காக உட்காந்து கும்பிட்டுக்க வேண்டியதான், நம்ம கடமையை ஒழுங்காக செஞ்சுக்க வேண்டியதானே. உங்கள் பாதையில் என்னையா இழுக்கிறிய அப்படிங்கிற எண்ணம் உன் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. காலன்ட்டு வரலாம். உன்ன மாதிரி 1000 எண்ணங்களை கடந்து இந்த இடத்துல நான் உட்காந்துருக்கேன். ஆனாலும் பிள்ளைகள் உலகத்தில் இளமையில் இருக்கிறவங்களுக்கு அதிகம் பக்தி வராது. என்ன, ஆடி 30 இவனுக்கு நிலையான வேலை கிடைக்கும், புனிதமான வாழ்க்கையும் அமையும். அதுவரை கொஞ்சம் கிரகங்கள் இருக்குது. ஆனால் நீங்கள் நினைக்கிறது மாதிரி இவனுக்கு வாழ்க்கை அமையுமா, அவன் இஷ்டத்துக்கு அமையுமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் உங்கள் 2 பேருடைய உள்ளத்துலேயும் இருக்கும். யார் சொல்லையும் கேட்காம அவள் சொல்லத்தான் கேட்கணுங்கிற ஒரு எண்ணம் இவன் உள்ளத்தில் தோன்றும். அதில் அவன் தோல்வி அடைந்து வீழ்ச்சி அடைந்து உங்களை அடைவான். அதற்கு பின்பு தான் இவனுக்கு வாழ்க்கை நிலைக்கும். இதுதான் இவனுடைய ஜாதகம். எழுதி வைத்துக்கொள். நடக்கலாம், என்னைய கேடு கால் வந்துட்டு வரலாம். ஆனால் வெளிநாடு சென்று வெற்றியடையக்கூடிய ஒரு பாக்கியம் அவருக்கு இருக்குது. அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை நீங்கள் செய்யுங்க. பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்கேடா தம்பி? சிஎல்ஆரா? அந்த வேலையை நீ பார்த்தாலும் வெளிநாடு சென்று வருவ, தொழில் அமையும், வெற்றி உண்டு. பக்கத்தில் வாங்க. நீங்கள் பார்த்த பொண்ணாடா? வெற்றிகரமாக அமையும், செஞ்சு கொடு. மகிழ்ச்சியாக வாழ்வான், உயர்வாக இருப்பான். நல்லா இருக்கு. நீ செலக்ஷன் பண்ணக்கூடாது, இவங்க பார்க்கட்டும். ஆனந்தமாக இருப்ப நீ. சரி, தாராளமாக கேளு மகளே, கேளு, வெற்றி உண்டு. கர்மசாமிக்கு மெல்ல மெல்ல எந்திக்கணும், மெல்ல எந்திக்கணும். சாப்பிட்டு போங்க, முன்னணியாக கொண்டு வாங்க, வெற்றி அடைங்க, நல்லா இருங்க. கர்மசாமிக்கு கடன்கள் சம்பந்தமாக மன உபாதைப்பட்டு வந்தது யார்? கால் ஒன்று வரலாம். வரட்டும் வரட்டும் வரட்டும், நீ கேட்டோம். சொர்க்கத்தின் திறப்பு விழா, புது சோலைக்கு அமர்ந்த விழா. நல்ல பாட்டுல. இப்போ வச்சிருக்க கடையை கைமாற்றி விடவா, நம்ம நடத்தவாப்பா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உன்கிட்ட பொருளாதார வசதிகள் சூழ்நிலைகள் இப்போ இல்லாமல் சும்மா வச்சு வாடகை கொடுத்து வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க. உன் பிள்ளைகள் அதுக்கு எந்த ஒத்துழைப்பும் கிடையாது. அதனால் இவ்வளோ பெரிய சுமையை வச்சு நடத்துறதுக்குரிய யோகம் இப்போதைக்கு தடை. கைமாற்றி விட்டுட்டு வேறு வேலையை பாரு. உனக்கு நிறைய பணத்தை தரேன், கடனை தீர்த்து தரேன். இந்த வெற்றி உண்டு, தீர்த்துருவோம், நல்லாயிரும். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கால் வந்துட்டு வாப்பா. ஃப்ளாஷ் அடிச்சுக்கிட்டே இருக்குண்ணே. இன்னும் ஒரு முறை கால் உண்டோம். யார் இவங்கெல்லாம்? நீங்கள் 3 வரும். வெரி குட். நீங்கள் இவர் மூத்தவர், உங்கள் அண்ணன் சகோதரன். என்ன பணி? வாங்க.
உடல் உறுப்புகள் இடைப்பட்ட காலத்தில் யாருக்கு பாதிக்கப்பட்டது? ஏன்? பக்கத்தில் வாங்க. உங்களுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வீட்டுக்குள்ளே ஒரு அம்மன் தெய்வத்தினுடைய சக்தி வீட்டுக்குள்ளே இருக்குது. ஆனால் சில காலங்களுக்கு பிறகு அதனுடைய துணை நமக்கு இருக்கா இல்லையாங்கிற சந்தேகம் உள்ளத்தில் தோன்றிடுது. இப்போ 2.25 ஆண்டுகளாக உங்கள் வாகனங்கள் பழுதடையும், மனவேதனைகள் கூடியிருக்கும், கடன்கள், நிறைய விஷயங்களில் லாக் ஆகிட்டீங்க. இந்த சூழ்நிலைக்கு வேறு மந்திர தந்திரத்தால் எதுவும் பிரச்சனை நடந்திருக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் ஒரு சந்தேகமும் ஒரு ஐயப்பாடும் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது. நடந்தது உண்மை. அப்படி ஒரு மந்திர சக்தி இருக்கவா செய்யுது அப்படிங்கிற சிந்தனை உனக்கு. இப்படியெல்லாம் உண்டு என்ற அனுபவம் உனக்கு. அதில் பாதிக்கப்பட்ட சில நண்பர்களால் அனுபவப்பட்ட பக்குவம் உனக்கு. உண்மையா இல்லையா? கால் ஒன்று வரலாம், நீங்கள் உட்காந்துக்கலாம். கனிகள் நல்ல வாட்டம் அல்ல. இந்த கடன்களை நான் தீர்த்து தரேன். ஒரு இடத்துல நீங்கள் பணம் எதிர்பார்த்து இருக்கிற இடத்துல உங்களுக்கு வாங்கி தரேன். இந்த தொழிலை வளப்படுத்தி தரேன். வேறு என்னப்பா வேணும்? நிறைய வழியை படித்தாரேன். 3:30 மணிக்கு என்னை பார்த்துட்டு போங்க. இந்தா பங்கனே, ஐஸ்வர்யமாக இருப்பப்பா. இந்தா கர்மசாமிக்கு நாங்கள் ஒரு இடத்துல பணத்தை விட்டுட்டோம், அது எங்களுக்கு கிடைக்குமா? காலட்டெல்லாம் எண்ணிலாரும் தவத்தோன் எம்பியே சொல் உள்ளிலாம் ஒரு விடையில் கன நுழைந்தால் என செவியில் புகுதலோடும். மெல்ல, கஷ்டப்படக்கூடாது. உங்கள் பணத்தை நான் வாங்கி தந்துருந்தேன். உடல்நிலையில் ஆயுளுக்கு கண்டம் இல்லாமல் காப்பாற்றி தரேன். இன்னும் பண நஷ்டம் இல்லாமல் தொழிலை வளமாக்கி தந்தால் போதுமில்ல. வேறு என்னப்பா வேணும்? உங்கள் குடும்பத்தில் அத்தனை வரையும் ஐஸ்வர்யமாக்கி தரேன். வெற்றி உண்டு, நிச்சயமாக கிடைக்கும். முயற்சியை செய். இந்த ஆண்டே உண்டு, வெற்றி உண்டு. சாப்பிட்டு போங்க. கர்மசாமி என் இடத்த கோர்ட்டில் போட்டு என்னை வாட்டுதாங்க ஐயா. ஏதோ இடம் சொந்தமாக கோர்ட்டில் கிடக்காமலா? கோர்ட்டில் இருக்கா இடமா? எங்கே இருக்குது இடம்லாம்? ஈசா கால் வந்துட்டுவாங்க. உனக்கும் அப்படியா? யாரடா அது? என்னது ஈசாவா? இனாம் சர்வேன்னு சொல்லுவாங்கய்யா. அது 2 ஏக்கர் 88 சென்ட் எங்களுக்குங்க. எங்கள் பங்காளிக்கு அதே மாதிரி 2 88, மொத்தம் 11. பாதி பேருக்கு பட்டா வாங்கி கால் வந்துட்டுவாங்க. புள்ளியியல் பட்டாவின்படி அது மாறி இருக்கு. ஆமாம், அது உங்களுக்கு நீதிமன்றத்தில் அந்த இடம் வந்து உனக்கு கிடைச்சி தந்தால் போதுமில்ல. உங்கள் பட்டாவை நான் வாங்கித்தரேன். அந்த பட்டாவெல்லாம் ரெடியாகவே இருக்குது, வாங்கிடலாம். 3 மாத காலம் அவகாசம் இருக்குது, வாங்கிக்கலாம். நீ கால் வந்துட்டு வாப்பா. கர்மசாமிக்கு ஜெயிச்சிரும். அது அடுத்து பேசுவோம். வாடாய் தம்பி லக்ஷ்மணா, வா. என்ன பேர் உன் பேர்? ஆந்திராவுக்கு போறியா? அப்போ கால் விட்டுருவோம். என்ன உனக்கு? இன்னொருத்தர் சரி, பத்திரத்தில் உன் பேர் இருக்கா? இன்னொருத்தன் பேர் இருக்கு. அதானே பார்த்தேன், படித்து பார்த்தேன். இப்போ அதில் 3 பேருக்கு பங்கு உண்டுமா? அதில் உனக்கும் வந்து சேரணும். யார் இல்லைங்க? 2ஆமத்தவன். போயிட்டு வா, முடிச்சு அடிப்போம். வரலாம். அந்த 3 பேரையும் சேர்ந்து உட்காந்து பேச வச்சு நேர்மையாக உனக்கு நான் பங்கு வாங்கி தந்துடுறேன். உன்னை ஏமாற மாட்டேன். வெற்றியாக்கி தரேன். என்னை பார்த்து போ. கர்மசாமிக்கு சென்னை பக்கம் ஊத்துக்கோட்டை. ஊத்தி கொடுத்தாண்டி ஒரு ரவுண்டு. கால் வந்துட்டு வரலாம்.
அந்த இழந்து போன பணத்தை வாங்கி தந்தா போதுமில்ல? வாங்கி தரேன், உன் உடல்நிலையில் பங்கமில்லாமல் ஆக்கி இனி ஒரு வருமானத்தையும் உருவாக்கி தரேன்ப்பா. இந்தா வெற்றி உண்டு. அவன் மனத்தை அடக்கிறதுக்கு 1.25 மாதம் கால அவகாசம் இருக்குது. சற்று பொறுமையாக இருந்து ஜெயிச்சுட்டாரன். வந்தாச்சு, அவனை கூப்பிட்டு தருவான். அடுத்து அந்த வழியை பற்றி அடுத்து பேசுவோம்ப்பா. கருப்பசாமிக்கு பேங்க்லேருந்து யாருக்கும் ஒரு நோட்டீஸ் வந்திருக்க? யாருக்குப்பா? பேங்கில் கடன் யார் வச்சுருக்கா? வங்கியில் கடன் டாக்குமெண்ட் வச்சுருக்காங்களாம்ல? யார்? வயசில் 1 வயசு திருமணம் சொந்தமாக கேட்டு வந்தது யார்? யாருக்குப்பா திருமணம்? கால் ஒன்று வரலாம், முன்னால் வாங்க. இன்னும் ஒரு தரம் கால் வந்துட்டாப்பா. என்னப்பா செய்யணும்? யாருக்கு? பொண்ணுக்கு. ஜாதகத்தை பார்த்தேன், கிரகங்கள் நல்லா இருக்குது. மனநிலைகளை பக்குவப்படுத்தணும். இன்னும் 28 நாட்களில் 2 ஜாதகம் வரும். அதை பொருந்த வச்சு மனக்குலதை உருவாக்கி தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் மன ஒற்றுமையான வாழ்க்கை வேணும்னு கேட்டு வந்தது யார்? வெற்றியாக்கி தரேன். யாருமா? ஆடி மாதத்துக்குள்ள அதை விற்று தந்துடுவேன். யார் அது? கல்யாணம் முடிச்சாச்சா? போய் எங்கே நில்லுங்க, வரேன். கவனித்து வாங்க. கல்யாணம் முடித்தவர்கள் 2 பேருக்குள்ள மன அமைதி குறைவு இருக்குன்னு கேட்டு வந்தவங்க. சும்மா என்னம்மா சிந்திக்க வேண்டாமாம்மா. முதல்ல கேட்டேன், திருமணம் சொந்தமாக யார் கேட்டு வந்திருக்கான்னு கேட்டேன். பேசாமல் நின்றுக்கிட்டீங்களா? நீங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லணும். கால் வந்துட்டு வா. உங்களுக்கு எந்த ஒரு மரியத்திரு ஒரு இளநீர் இருக்குல்ல, கொஞ்சம் தட்டி தருங்க. இளநீர் எங்கே இருக்கார் வீட்டுக்காரரு? நீ எங்கே இருக்க? கூண்டு கிளிக்கும் காட்டு கனிக்கும் காதல் வந்தது போல். பக்கத்தில் வாமா. 8 மணிக்கு அந்த பக்கம் இருக்க. பிள்ளைய மடியில் வை. இந்த குழந்தை யார்? வயதத்தினதுக்கு. இந்த குழந்தை கர்ப்பத்தில் 6.25 மாதமாக இருக்கும் பொழுதே உங்கள் 2 பேருக்கும் மனப்போராட்டம் குழப்பங்கள் தோன்றியிருக்கும். புரியுதா? இதுக்கு சில பேர்களுடைய தூண்டுதலின் காரணத்தினால் அவருடைய மனதில் சில தவறான எண்ணங்களும் தவறான குழப்பங்களும் உருவாகியிருக்கு. அவருடைய மனது இப்பொழுதுக்கு வெறுப்பான முடிவில் இருக்கே தவிர வேணும் வேண்டாம்னு சொல்ல முடியாத நடுநிலை தவறாத குழப்பத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அவன் மனதை திருத்தி உங்கள் 2 பேரையும் ஒற்றுமையாக வாழ வச்சு தந்தா போதுங்களா? வேணுமா வேண்டாமா? கால் வந்துட்டு வா. முக்கி வா. தேவையில்லாத வார்த்தைகளை கிணத்துக்குள்ளே போட்ட கல் மாதிரி போட்டு உன் மன அமைதி குறைஞ்சிருக்கு. அந்த மனநிலைகளெல்லாம் மாற்றி உன்னை வாழ வச்சு தரேன். நல்லா இருப்பேன் மகளே. ஐஸ்வர்யமாக தரேன். நல்லாயிரும். அதான் அடுத்து காட்டினேன். இந்த மனவு சக்தி தெய்வம். கர்ப்பசாமிக்கு திருமணம் சொந்தமாக கேட்டு வந்தவங்க. நாகாத்தம்மன் கோயில் எங்கேயாவது இருக்கா? எங்கே இருக்கு? சரிக்கா, உங்களுக்கு பக்கத்துலேயே பக்குவமாக இருக்குது. என்ன இவனுக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்கணுமா? அப்படியாடா? ஏது
அவளை ஏமாத்துற மாதிரி என்ன ஏமாத்தலாம் நினைக்கியா? கால் வந்துட்டு வா. வரலாம் பக்கத்தில். வள்ளிக்கேணி குளத்தின் அருகில் கள்ளன் சிரிக்கிறான். பார்த்தசாரதி எங்கே இருக்காரு? எங்கடா இருக்காரு? மெட்ராஸா? எந்த ஊர் உனக்கு? நீங்கள் 2 வெளியில் போகலாம். அதான் நான் வந்து சந்தேகப்பட்டே ஓயாமல் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ அங்கே உட்கார். பொய் சொல்லி வந்து சாமிகிட்டே உட்காருந்தீங்களா நீங்கள்? பெருமாள் கோயில் இருக்காடா உங்கள் ஊரில்? எங்கே இருக்குது? கால் வந்துட்டு வா. இந்த பாரு, இந்த ட்ரிக் அடித்து வர்ற பழக்கம்லாம் இங்கே வச்சுக்கிட கூடாது, புரிஞ்சுக்கா? என்ன நொல்லையா? மெட்ராஸில் நீ எங்கே இருக்க? கால் வந்துட்டு வா. நான் ஒரு எல்லையை போடுற பார்த்தசாரதியை போய் இவனை கும்பிட கூப்பிட்டு போயிட்டு வா. இவன் வாழ்க்கை போராட்டத்துக்குரியது. அதனால் பார்த்தசாரதியின் ஆசீர்வாதத்தை பெற்று என்னை பார்க்க வர சொல். புரியுதா? ஆவணி நன்னாளில் ரோகிணி திருநாளில் கல்யாணத்தை முடிச்சு வைக்க ஏற்படுங்க. சும்மா உங்களுக்கு தக்கன புரிஞ்சு வரக்கூடாது மகளே. கர்பசாமிக்கு திருச்சி எல்லை பெரம்பலூர். அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கும்போது தான் உண்மை ரெண்டு வழி வந்துடும். அப்புறம் என்ன, ஒரு கிளாஸ் முதல்ல ஒழுக்கு வந்துடும். அப்பா பாட்டி வந்து காலில் விழுந்துக்கலாம். சிதம்பரம் அவங்களுக்கு சிதம்பரத்தில் ஒரு கிராமத்துக்குள்ளே போகுது. அப்படியா? ஒரு குளம் இருக்கோ பக்கத்தில்? குளமா காயலா? ஓ, அங்கே இந்த மக்கள் சுற்றுல உள்ளுக்கெல்லாம் அந்த போட்டில் போகிறது மாதிரிலாம் போவாங்க, அந்த இடம் தானே? அதான் தண்ணியாக தெரிஞ்சுது, அதான் கேட்டேன். காலுன்ட்டு வரலாம். ஆழமான பகுதி ஷூட்டிங் மாதிரிலாம் எடுப்பாங்க போலுக்கு, அதானே? ரிங் பாட்டிக்கு குனிய முடியலையா? பரவாயில்ல, வரலாம் பக்கத்தில். என்னப்பா வேணும்? அவன் இன்னொரு ஆளை சேர்த்துக்கிட்டு இருந்தால் அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? ஓ, அப்படி கொண்டு வரணுமோ? அப்போ அவன் என்கிட்ட வந்து கேட்பாள, எனக்கு இப்போ புருத்தனாக இருக்கான், எனக்கு சேர்த்து வைன்னு. அதுக்கு என்ன செய்ய சொல்லு? அப்படி சொல்லு, நல்ல பிள்ளை. கால் வந்துட்டு வா. தும்பறுத்த மாட்டை துரத்தி என்ன புண்ணியம், கொம்பொடிஞ்ச மாடு கணச்சென்ன புண்ணியம். கண்ணை மூடு பார்ப்போம், வருவானா வரமாட்டானான்னு பார்ப்போம். என்னப்பா சேர்த்து வச்சுருவோமா? இந்தா 64 நாளில் உன்னிடம் தொடர்பு கொண்டு வருவான். வெற்றியாக இருக்க வைக்க, நல்ல வாழ வைக்க. மீண்டும் என்னைய 3 முறை பார்க்கவா. பக்கத்தில் வாமா. சாப்பிட்டு போ, அரைகுறையாக போயிடாத. இந்தாப்பா. திங்களூர் போயிருக்கியாம்மா? திங்களூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, உங்களுக்கு தெரியும். சந்திரஸ்தலம். என்ன ஸ்தலம்? திருவையாறுலேருந்து 4 கிலோமீட்டர். கும்பகோணம் வழியாக சென்றால் திங்களூரை கடந்து தான் திருவையாறுக்கே போகணும், அப்படி தானே? திங்களூருக்கு இந்த பிள்ளையை கூப்பிட்டு போகணும். அதில் அமாவாசனையை கூப்பிட்டு போகணும். கூப்பிட்டு போய் தரிசனம் பண்ணிட்டு வா. கர்பசாமிக்கு அதே சிதம்பரம் வாங்க, கால் வந்துட்டு வரலாம். பிள்ளைக்கு தந்தை ஒருவன், எல்லோருக்கும் தந்தை இறைவன். நீ ஒருவனை நம்பி வந்தாயா, இல்லை இறைவனை நம்பி வந்தாயா? தாயாரை தந்தை மறந்தாலும். இன்னொரு தரம் கால் வந்துட்டு வரலாம்.
கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 2.5 ஆண்டுகளுக்கு முன்னே தன்னுடைய இல்லற வாழ்க்கையில் பிரிவு வருமோங்கிற மன வருத்தமும் குழப்பமும் நடந்து முடிஞ்சிருக்கு. உண்மையா? அதுக்கு பிறகு ஒவ்வொரு நாட்களும் சும்மா ஒட்டி வைத்த உறவு போல தான் இந்த வாழ்க்கை நடக்கை தவிர பரிபூரணமான மகிழ்ச்சியில் நடக்கவில்லை. இந்த பிள்ளை பிறந்த கிரகமா அல்லது நீ வந்த கிரகமானு தெரியலை. இப்படி ஒரு நிலை நடக்கும். இதற்கிடையில் இப்போ ஓராண்டு காலங்களாக வருமானத்துக்குரிய வழிகளில் வேதனை, வீடு சம்பந்தமான விஷயத்தில் மனக்குழப்பம், கொண்டவனுடைய மன உள்ளத்திலே வஞ்சமான எண்ணத்தால் வேதனை, இவை அனைத்தும் நடக்கும். உண்மையா? கால விட்டுவா. எங்கிருந்த போதும் இப்போ வேண்டாம், கொஞ்சம் நேரம் ஆகும். வேற என்ன வேணும் உனக்கு? வீடு வாங்கி தரேன். அதான் வீடு சம்மந்தமான வருத்தம் இருக்குன்னு சொன்னேன். 6 மாதத்தில் உனக்கு வீடு கிடச்சிரும். செம்மையாயிரு. நல்லா இருக்கும். ஓடியா. அடுத்து பார்ப்போம். சாப்பிட்டு போங்க. கருப்பசாமிக்கு மன்னார்குடி, ராஜ மன்னார்குடி. எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும். பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யாருப்பா? பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யாரு? நான் பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யாருன்னு கேட்டேன். உன் இதயத்தை திறந்து வைத்தால் பிள்ளை எங்கே இருக்காரு? கால் விட்டுவாங்க. நீ யாருப்பா? குழந்தை வர வேணாம், அங்கே தள்ளி நின்று. நிச்சயமாக உனக்கு இருக்குது, தைரியமாக இருக்கு. இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டணும். காமாட்சி, பேச்சு, ஐயனார், வீரனார். வீரனார், காமாட்சி, பேச்சு, ஐயனார். இந்த 4 சாமி வருது உங்களுக்கு உண்டுமா? கால் வந்துட்டுவாங்க. வரலாம். ஏற்கனவே குலதெய்வங்களை கும்பிடுகிற பொழுது சாமிகள் பல வாக்கு கொடுத்து அந்த வாக்குகளை எதிர்பார்த்து காலங்கள் ஓடி இருக்கு. உண்மையா இல்லையா? அதனால் கருப்பசாமி கண்கண்ட தெய்வம் உன்னைய நோக்கி வாரோம், எங்களுக்கு ஒரு வாரிசு பிறக்கணும், அதுக்கு நீ தான் எங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கணும்னு கேட்க வந்திருக்கிய. உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கும், வீர கற்பண்டன் அப்படின்னு பேர் வச்சுக்கா. கால் ஒன்றுவோம். என்ன கருப்பசாமி நிறைய ஆழமான விஷயமெல்லாம் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன், விருட்டுன்னு பிள்ளை தாரம்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு ஒரு சிந்தனை. மருத்துவங்களின் மூலமாக நமக்கு கிடைத்த ரிசல்ட்டுக்கும் நான் சொல்லக்கூடியதுக்கும் மாறுபட்ட ஒரு நிலை இருக்குது. உண்மையா இல்லையா? ஆனால் தெய்வ சக்தி என்பது உண்மையானது தான். நிச்சயமாக ஆம்பளை பிள்ளை பிறக்கும், வீர கருப்பசாமின்னு பேர் வைக்கலாம். தெய்வமே வெல்லும். வெற்றி உண்டு. மகிழ்ச்சியுடன் ஆனந்தமாக அருள்வாய். அடுத்து ஒரு வீடு கட்டணுங்கிற ஒரு ஆசை வந்துக்கிட்டு இருக்கிறான், அதையும் நிறைவேற்றி ஆனந்தமாக நடக்க வைக்க. செல்வ சிறப்போடு இருப்பாய். வெற்றி உண்டு மகனே. அடுத்து குழந்தை வர கேட்டு வந்தவன் தம்பியா? வாடா தம்பி, நல்லா இருக்கேன். சேட்டைக்கார பேர்லாவன் ஒன்று அவன் அம்மா கால் வந்துட்டு வா. $62. யாருக்கும் தெரியாமல் போய் டெஸ்டெல்லாம் எடுத்தியாம்லா? அண்ணனுக்கு தெரியுமா? அதான் யாருக்கும் தெரியாமல் எடுத்துன்னு சொல்லிட்டோம்ல. அதான் எத்தனை கவுண்டிங், எத்தனை பாயிண்ட் இருக்குது? 62. அவ்வளோதானடா இருக்குது. கால் வந்துட்டு வா. ஆமாம். என்ன கருப்பசாமி, உன் உடலில் இன்னும் ஒரு 5 சென்டிகிரேட் மட்டும் கவுண்டிங் கூடியாச்சுன்னா எல்லாமே சரியாயிடும்.
ஐவி ப்ரோக்ராம் பண்ணக்கூடிய அளவுக்கு மனைவிக்கு எந்த பாதிப்பும் நடக்கலை. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் பொம்பளை பிள்ளை பிறப்பா